Hello viewers, welcome to my channel EC63. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 8ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.3ல ஃபஸ்ட்டு சம்மில் தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 5p - 1 ஹோல் ஸ்கொயர். அதாவது இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, பிகாஸ் இதில் வேரியபிள் இருக்குது, இது வந்து கான்ஸ்டன்ட்டு. சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, பட் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலா வந்து a - b the whole square is equal to a square minus 2ab plus b square. ஏவோட பிளேஸில் 5p இருக்குது, பியோட பிளேஸில் 1 இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வந்து a square, that is 5p the whole square minus 2ab அப்படின்னா 2 into a into bன்னு அர்த்தம். அதாவது 2ab அப்படின்னா சிம்பிளே இல்லைனா மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ 2 into a வந்துட்டு 5p into b வந்துட்டு 1 ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர். இப்போது இங்கே 5 ஸ்கொயர் பண்ணுறோம், தட் இஸ் 5 5s are 25 p ஸ்கொயர் மைனஸ் 2 5s are 10 10 into p 10p ப்ளஸ் 1 ஸ்கொயர் வந்துட்டு 1. ஸோ 5p - 1 the whole ஸ்கொயரோட ஆன்சர் வந்துட்டு இதுதான். இதுக்கு யூஸ் பண்ண ஐடென்டிட்டி நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் போன சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 5p - 1 அப்படின்னு இருக்குது. அது வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபார்முலாக்கு ரிலேட்டடாக a - b the whole ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது நம்மளால் கெஸ் பண்ண முடியும். பட் இங்கே இருக்கிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நம்பர் 3.9ல் 998 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, இது வந்து ஸ்கொயரில் இருக்குது. எனிவேஸ் இது ஸ்கொயரில் இருக்கா? ஸோ இது ஒரு சின்ன க்ளூ உங்களுக்கு ஸ்கொயரில் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த 998 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 1000 - 2 the whole ஸ்கொயர்னு எழுதலாம். 1000 - 2 பண்ணிங்கன்னா 998 வந்துடும். இப்போது இதை மாதிரி எழுதுனீங்கன்னா தான் இது a - b the whole ஸ்கொயர்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நல்லா கெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் இந்த சம்மே போட முடியும். இப்போ a - b the whole ஸ்கொயரோட ஃபார்முலா a square minus 2ab plus b square. ஸோ இப்போ நம்ம 1000 - 2 the whole ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஏவோட பிளேஸில் 1000 ஸ்கொயர் இருக்கிறதுனால 1000 ஸ்கொயர் மைனஸ் 2ab, that is 2 into a வந்துட்டு 1000 into b வந்துட்டு 2 plus b ஸ்கொயர், அதாவது 2 ஸ்கொயர். இப்போ 1000 ஸ்கொயர்னு அர்த்தம் 1000 into 1000. இங்கே ஒரு 3 0, அங்கே ஒரு 3 0, அதனால் 1 போட்டுட்டு 6 0 போட்டுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் உட்காந்து மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 1000 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 2 வாட்டி 3 3 0, அப்போ 6 0 போட்டுருங்க. மைனஸ் இது 2 into 1000 2000, 2000 into 2 4000 ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்துட்டு 4. இப்போது இதுக்கு சிம்பிள் கிடையாது, இதோட சிம்பிள் இல்லைன்னா இது ப்ளஸ்ன்னு அர்த்தம். இது ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. முதல்ல நான் இது ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? 0 + 4 மட்டும் 4 வந்துடும், மற்றதெல்லாம் அப்படியே வந்துடும். அடுத்தது -4000 பண்ணுறேன். -4000 பண்ணுறப்போ 4ல் 0 போனால் 4, 0ல் 0 போனால் 0, 0 - 0 0, 0ல் 4 போகாது. அப்போ நீங்கள் பாரோ பண்ணணும். ஆனால் முன்னாடி 0 இருக்குது, அதுக்கும் முன்னாடி 0 இருக்குது, அதுக்கும் முன்னாடி தான் 1 இருக்குது. இப்போ இந்த 1 இந்த 0க்கு பாரோ ஆனால் இது 10ஆக போயிடும். இந்த 10 இதுக்கு பாரோ கொடுத்தா இந்த 10 9 ஆகிடும். இது வந்துட்டு இப்போ 10 ஆகிடும். இந்த 10 இதுக்கு வரப்போ இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும். இப்போது இந்த இடத்துல இந்த 4க்கு மேலே இருக்கிற 0 வந்து 10 ஆகிடுச்சு. 10 - 4 6ன்னு வந்துருச்சு. இந்த 2 0 உங்களுக்கு 9 9ஆகவே இருக்குது. இந்த 1 போயிடுச்சு, ஏன்னா இந்த 1 கிட்ட இருந்து தான் நம்ம பாரோ பண்ணோம். அப்போ 9 9 வந்துடுது. ஸோ 9960004. சப்ட்ராக்ஷனை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பண்ணுங்கள். 0 இருக்கிறப்போ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் சப்ட்ராக்ஷனை பொறுமையாக சொல்லி கொடுத்தேன். ஸோ இப்போ 998 ஸ்கொயர்னு இருந்தால் அது 1000 - 2 போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு a - b the whole ஸ்கொயர் ஃபார்முலாவில் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு லாங் ஷார்ட்டில் ஃபஸ்ட் சம் காமிச்சிடுறேன், பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஸோ 8th ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்து 3.3 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது எப்படியும் எல்லாருக்குமே ஹாலிடேஸ் தான். பட் ஆனால் இந்த ஹாலிடேஸில் உட்காந்து நீங்கள் பொறுமையாக படித்து நல்லாவே ரெடி பண்ணிவிட்டு போகலாம். கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு செகண்ட் மிட்டம் வந்துடும். ஸோ அதனால் இது நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. வீடியோவை பார்த்துட்டு லைக்ஸ் கொடுங்கப்பா. உங்கள் லைக்ஸ் நிறைய இருந்தால் தான்ப்பா எனக்கும் எந்துவாக இருக்கும். வீடியோவை சும்மா பார்த்துட்டு அப்படியே விட்டுறாமல் படிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.